ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பெரிய வெங்காயம் போட்டு இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் ஈஸியான இந்த வெங்காய புட்டை அடிக்கடி செய்வீங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். நான் இன்னைக்கு சம்பா பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். சாதா பச்சரிசி மாவுலையும் செய்யலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு பொத்தி அமுக்கி வச்சுட்டேன். அடுத்தது கடாயை அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிட்டேன். கூடவே ஒரு கைப்பிடி துருவின தேங்காய் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து லைட்டாக வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டேன். சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்க்கணும், மிளகாய் பொடி சேர்க்கக்கூடாது. அடுத்தது ரெடி பண்ணி வச்ச புட்டு மாவை நல்லா உதுத்து விட்டுட்டு இந்த வெங்காயத்தை அதில் கொட்டி கூடவே ஒரு துருவின கேரட்டையும் போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு புட்டு உலக்கில் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் புட்டு மாவு, அப்புறம் தேங்காய், அப்புறம் புட்டு மாவுன்னு சொல்லி போட்டு நிறச்சிட்டு போட்டு புட்டு தூண்டியில் வேக வச்சு எடுத்தா நல்லா கம வாசனையோட சுட சுட வெங்காய புட்டு ரெடி. இந்த புட்டுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.